சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். அநீதியம். அவர் முகம் முழுவதும் ஒரு பிரகாசம். மூடிய கண்களுக்குள் சுடர் தெரிப்பது போல் ஒரு பிரம்மை. பார்ப்பவர்களை எல்லாம் பரவசப்படுத்துவதற்காகவே தோன்றியது போல் அமர்ந்திருந்தது போதி மரம் தந்த அந்த ஞான சூரியன். பொழுது புலர முற்பட்டது. மெல்ல கதிரொளி எங்கும் பரவுவது போல் அவரிடமிருந்து ஒரு மெல்லிய அமைதி எங்கும் பரவிக்கொண்டிருந்தது. அந்த அமைதியே தனதாகியது போல் அதனுள் மூழ்கி அமைதியாக வீற்றிருந்தார் அவர். அப்போது அவர் சூழ்நிலையின் பேரமைதியை குலைப்பது போல் ஒரு விசும்பல் ஒளி எங்கிருந்தோ கேட்டது. அலைகள் அடுத்தடுத்து வந்து மோதுவது போல் அந்த தேம்பல் ஒளி திரும்ப திரும்ப செவிப்பறையை தாக்கவே அவரது கண்கள் மெல்ல மலர்ந்தன. எதிரே ஒரு அபலை பெண் கண்களில் கண்ணீர் மல்க நின்றிருந்தாள். என்ன என்று கேட்காமலேயே கேட்பது போல் மலர்ந்த அவருடைய அருள் விழிகளை கண்டதுமே அழுதபடி மண்டியிட்டாள் அந்த தாய். சுவாமி, பறிகொடுத்து விட்டேனே, என் வாழ்வின் ஒரே விளக்காயிருந்த என் அன்பு மகன் மாண்டு விட்டானே, இனி நான் யாருக்காக வாழ்வது? எனக்கு இனி யார் பாதுகாப்பு என்று கதறினாள் அவள். தொடர்ந்து நெடுநேரம் அவளது அந்த பிரலாபத்தை அமைதியாக செவிமடுத்தார் அவர். அவர் முகத்தில் நீர்ச்சலனம். இறுதியாக அவரது கனி இதழ்கள் திறந்தன. இது எப்படி அம்மா நிகழ்ந்தது? கருநாகம் தீண்டிவிட்டது. பெரிய விஷநாகம். ஒரே நாளிகையில் என் குழந்தையின் உயிர் பிரிந்துவிட்டது. முகத்தில் சலனமின்றி மீண்டும் மெல்ல வினாவினார் அவர். இப்போது நீ வேண்டுவது என்ன அம்மா? எனது ஒரே மகன் இவன். எப்படியாவது இவனை உயிர்ப்பித்து தாருங்கள். அதை கேட்ட அவர் முகத்தில் மெல்லிய முறுவல் தோன்றியது. அதைத் தொடர்ந்து அவசியம் செய்யலாம் என்றார் அவர். இதை கேட்டவுடன் அந்த தாயின் அழுகை சட்டென்றென்றது. பரபரப்புடன் முகத்தை துடைத்து கொண்டாள் அவள். உன் மகனை நிச்சயம் உயிர்ப்பிக்கிறேன். அதற்காக வேண்டி நீ போய் சாவு இல்லாத ஒரு வீட்டிலிருந்து ஒரே ஒரு பிடி கடுகு வாங்கி வா. அது போதும். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். அவள் ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். வீடு வீடாக ஏறினாள், இறங்கினாள். ஒரு பிடி கடுகுதானே, அவசியம் தருகிறோம் என்றார்கள். வீட்டிலேயே சாவு உண்டா என்ற கேள்விக்கு மட்டும் வகை வகையான கதைகளை சொன்னார்கள். மகன் இறந்து 3 மாதமாகிறது. சென்ற வருடம்தான் என் கணவரை பறிகொடுத்தேன். போன வாரம்தான் என் தாயார் காலமானார். வீடு வீடாக ஏறி இறங்கியவள் உண்மையை உணர்ந்தாள். உலகமே ஒரு துயர மேடையாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் இதில் தனக்கென்ன தனி துயரம் என்று தெளிந்தாள். திரும்பி வந்தாள். அவரை அடிபணிந்தாள். உண்மையை உணர்ந்தேன் பிரபே. சாவு என்பது அனைவருக்கும் பொதுவானது. அது எல்லா வீட்டிலும் கண்டிப்பாக நுழையும் என்பதை புரிந்து கொண்டேன். இனி என் கடமையை புரிவேன் என்றாள். புத்தரின் முகத்தில் மலர்ந்த முருள் புன்னகையாக கனிந்து ஒளிர்த்தது. இரவும் பகலும் மாறி மாறி சொல்வது போல் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருவன. பிறவாதான் மட்டுமே இரவாதான். மரணம் என்பது முடிவுரை அல்ல, நாணயத்தின் மறுபக்கம், வாழ்வின் மறுகரை. உறங்குவது போதிலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. குறள் 339. இதையேதான் புனரபிஜனனம், புரைபி மரணம், புனரபி ஜானோ ஜடரே சயனம் என்பார் ஆதிசங்கரர். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.